இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதில் தான் நம்மளுடைய கம்பெனியோட பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எந்த ஒரு இடத்துல பேசுகிறோம், என்ன ஒரு மீனிங்கில் பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஸோ இப்போ லூஸ் மாதிரி பேசுகிறத நான் அப்படி தான் பேசுவேன், என் மனத்தில் இருக்கிறதெல்லாம் நான் தோன்றதெல்லாம் பேசுவேன் அப்படிங்கிறதான் இப்போ ஈஸ்வரி பண்ணிகிட்டு இருக்க விஷயம்லாம். இப்போ ஜெனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் எனக்கு 3 எபிசோட் ஓடுது. உடனே எல்லோரும் சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமான உடனே மெடிக்கல் கிட் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு, வேணவே வேணாம், அவனை பார்த்தாலே தெரியுது நீ கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க அப்படின்ட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் அமிர்தா சந்தோஷப்படுறாங்க. எல்லாத்தையும் இப்போ சொல்லிவிடு, எழிலுக்கு கால் பண்ணி சொல்லிவிடு விஷயத்தை, இனியா எப்போ வருவா அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா வெளில போயிருக்கார், தாத்தாவை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் சொல்லி குடும்பமே சந்தோஷமாயிடுறாங்க. வீட்டுக்கு இன்னொன்று உயிர் வரப்போகுது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த விஷயத்தை மற்றவங்களை காயப்படுத்தாமல் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண தெரியணும். உங்களுடைய ஹாப்பினஸ் இன்னொருத்தங்களுக்கு காயப்படுற விஷயமா இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முதல்ல கிளம்பி தாத்தா வராரு. தாத்தா வந்ததுக்கப்புறமா தாத்தா சூப்பர்மான் பாராட்டிகிட்டு இருக்காரு. செழியன் வராரு. வந்தோடனே இந்த மெடிக்கல் கிட்ட வாங்கி ஈஸ்வரி கொண்டு போய் கொடுத்து இங்கே கீழே இருக்க பாத்ரூம்லேயே செக் பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறாங்க உடனடியாக. அது அதிகாலையில் செக் பண்ணால் தான் எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்குனாலும் சரி, இல்லைனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், இண்டிகேஷன் வந்துடும் அப்படின்னு நேராக கிளம்பி செக் பண்ணிட்டு வராங்க. செக் பண்ணிட்டு வரதுக்குள்ள செடியை நல்லா கிண்டல் பண்ணுறாங்க. என்ன செடியா, அது சூப்பர், 2வது குழந்தைக்கு அப்பாவாக போகிற அப்படின்னு பேச அவருடைய வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அழகாக அவரும் வெக்கப்பட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வெளில ஜெனி சொல்லிடுறாங்க, ஆமாம் நான் கர்ப்பமாக தான் இருக்கேன், கன்ஃபார்ம் இது அப்படின்னு சொன்ன உடனே சரி டாக்டரை மட்டும் அடுத்து போய் பார்த்து வந்துடலாம்னு எல்லாரும் பாராட்டி சந்தோஷமாகிட்டு இருக்க எழில் குடுன்னு ஓடி அப்படியே செடியை தூக்கி சுற்றிட்டு ஒரு கேள்வியும் கேட்குறாரு. எல்லாம் சரி, எங்கள்கிட்டலாம் நீ சண்டை போட்டே இருக்கும் போது தான் காமிச்சிங்க, நீங்கள் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்கு நடுவில் எப்படி இந்த குழந்தை உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே இவர் வெக்கப்பட, எல்லாத்தையும் யாரை வேணாலும் நம்பலாம், ஆனால் இந்த மாதிரி அமைதியாகவே இருக்கானுங்க பாரு, சண்டை போட்டுட்ருக்கோன்ட்டு அவனில் மட்டும் நம்பவே கூடாது. தாத்தாவும் கிண்டல் பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் கிண்டல் பண்ண குடுன்னு ஒரு மாடிக்கு ஓடுறதுக்கு பார்க்குறாரு. அவ்வளோ வெக்கமாக இருக்குது அவருக்கு. இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தை வீட்டில் ஜெனியோட வீட்லேயும் சொல்லலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஜெனியோட வீட்டுக்கு சொல்லலாம்ங்கும் போது யார் சொல்கிறதுனா நானே சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நான் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு உடனே கால் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜெனியோடைய அம்மாவுக்கு இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க விட்டிங்கல்ல, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. இதுக்கு நடுவில் இனியா வேறு எனக்கு ஆல்ரெடி 2 பெண் குழந்தைகள் ஆகிடுச்சு, நிலா, அதுக்கப்புறம் யாழினி, இன்னொரு குழந்தை இப்போ வேணும் அப்படின்னா அது பையனாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு அதுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இந்த குழந்தையே என்ன பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே அடுத்த குழந்தைக்கு பேரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜெனியுடைய அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா இப்போ தான் சரியாயிட்டார். இன்னொரு பேர குழந்தை பிறகு சந்தோஷத்தை ஓடுன்னு செடியை கட்டி பிடிச்சிக்கிறாரு, எல்லாம் உட்காந்துக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே குழந்தையா இவங்க எப்படி பார்த்துப்பாங்க, இந்த குழந்தைக்கே எனக்கு 1 வயசு கூட ஒழுங்காக முடியலையேங்கும் போது நாங்கள்லாம் இத்தனை பேர் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், செடியன் வேலைக்கு போனாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், முதல் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கஷ்டமாக இருக்கும், இத்தனை பேர் இருக்கனால நாங்கள்லாம் பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு குழந்தை அதுவாகவே வளர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசி எல்லோரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இவர் என்ன கேட்குறாருன்னா, இல்லை இந்த தடவை எப்போ ஜெனியை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிடுறாங்க, ஜெனியெல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம், ஜெனி நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், முதல் குழந்தைய நீங்கள் பார்த்தீங்க சரி, அது முறை இந்த தடவை நாங்கள் தான் பார்த்துப்போம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போக அவங்க முகம் மாறினவுடனே டக்குன்னு பாக்கியா அந்தந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம், இன்னும் நாள் இருக்குது, அப்போ ஜெனிக்கு எது பிரியப்படுறாலோ அதை பார்த்து செஞ்சுக்கலாம், இப்போவே பண்ணணும், இதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னா அந்த விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ அடுத்து என்ன ஆகிடுனா அவங்களும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு பிறகு எல்லோரும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அமிர்தா பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும்னு கேட்குறாங்க அமிர்தா. அப்போ இப்போ ஒரு ஜாடமாடையாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. பரவாயில்ல, ஜெனியெல்லாம் கரெக்டாக இருக்கா, அவள் என்னவோ ஏதோ நினச்சேன், முதல் குழந்தை பெற்றா, அடுத்த ஆப்லேயே அடுத்த குழந்தைய பெற்றுக்கிறா, சில பேருக்குலாம் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீ முதல்ல நீ போய் மேலே போய் துணி காய வச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க அமிர்தாவை பாக்கியா. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நான் மருமகளை யாராவது சொல்லிடுவேன்னு தடுக்கிறியா அப்படின்ட்டு, என்ன குழந்தை பெற்றுப்பியா மாட்டியா, எத்தனை தடவை கேட்குறது, எழில்கிட்ட சொன்னாலும் அவனும் பெற்றுக்க மாட்டான், என்ன நீ தான் வேணாம் நீலா மட்டும் போதுங்கிறியா அப்படிங்கும்போது அவள் அப்படிலாம் சொல்ல மாட்டா, ஏன் அத்தை அப்படின்னு திருப்பி நடுவில் பாக்கியா வராங்க. என்ன இப்போ நான் பேசக்கூடாதா பாக்கியா, நான் பேசக்கூடாதாங்கிறாங்க, நீ தயவு செஞ்சு பேசாமல் இருமா அப்படின்னு தான் நமக்கும் தோணுது. ஆனால் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த புருஷன் செத்துட்டான்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் திரும்பி வந்தான் உங்களை கடத்திட்டு போக பார்த்தான், இப்போ அவன் எப்போ வேணாலும் வருவான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அதை காப்பாற்றிக்கணும், அது இப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை தான் தப்பிக்க முடியும்னு தோணலையா அவனுக்கு அப்படின்னு எதையோ உளறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இருக்க அப்படியே அவங்க அமிர்தா அழுதுகிட்டே இருக்கா. அமிர்தா அழுதுட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் அந்த கதை போகுது. ஈஸ்வரி இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற மாதிரி ஈஸ்வரி வாய் அடைக்க வைக்க போகிறது யாருங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.